உங்களுக்கு உடனே மணி தேவைப்படுதா? பேங்க்குக்கு போக நேரம் இல்லையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போது கிரெடிட் பி அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரெடிட் பின்றது இந்தியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே சில நிமிஷத்தில் லோன் அப்ளை பண்ணலாம். இது ஒரு டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம். பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி கூட டைப் பண்ணி லோன் கொடுக்குறாங்க. ஸோ முழு ப்ராசஸையும் ஆன்லைன்லேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரி வாங்க எப்படி லோன் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கிரெடிட் பியை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே அபவுட் திஸ் ஆப்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே லோன் ஆஃபரிங்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் லோன் அமௌண்ட் 6,000லேருந்து 10 lakhs வரைக்கும் உங்கள் ப்ரொஃபைல் அடிப்படையில் லோன் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் 12%லேருந்து 28.5% வரைக்கும் பெர் ஆனம் இருக்கும். டென்யூர் 6 மந்த்லேருந்து 60 மந்த் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட லோன் அமௌண்ட்டை பொறுத்து. நெக்ஸ்ட்டு ஏபிஆர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 17%லேருந்து 50% வரைக்கும் கிடைக்கும். லோ டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அவர் லெண்டிங் பார்ட்னர்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த கிரெடிட் பி ஆப் கூட டைப் பண்ணி நமக்கு லோன் கொடுக்குற பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் இங்கே டைப்ஸ் ஆஃப் லோன் ஆஃபரிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன லோன்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், 2 வீலர் லோன், லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த லோன்ஸ் எல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியான்னு இருக்குது பாருங்கள். என்னென்னலாம் இருந்தால் நீங்கள் லோனுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 21 ஏஜுக்கு மேலே இருக்கணும், ஸ்டெடி மந்த்லி இன்கம் இருக்கணும், அவ்வளோதான் எலிஜிபிளுக்கு. நெக்ஸ்ட் இங்கே என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கிரெடிட் பி ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. பேன் நம்பர் ப்ரொவைட் பண்ணி எலிஜிபிலிட்டியை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு கிரெடிட் பி ஆப்பை ஓப்பன் பண்ணிப்போம். லாங்குவேஜ் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கலாம். ஹலோ கொடுங்க, தென் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு சைன் அப் வித் மொபைல்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் கண்டினியூ கொடுங்க. இப்போது உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் இங்கே செக் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே உங்களோட பேன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ உங்களோட பேன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குறாங்க. நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, இல்லைனா பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சேலரிடுன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஷாப், கம்பெனி இல்லைனா ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் ஏதாவது நடத்துகிறீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக ஏர்ன் பண்ணுறீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஸோ சேலரிடை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க. மாதம் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அந்த அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுங்க. இப்போது உங்களுக்கு லோன் கிடைக்குமா இல்லையான்னு அவங்க செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கங்க்ராச்சுலேஷன் யூ கேன் அவைல் அப் டு 10 lakhsன்னு காட்டுது பார்த்தீங்களா. இதோட அர்த்தம் உங்களுக்கு 10 லட்சம் லோன் அப்ரூவ் ஆகிடுச்சின்னு இல்லை. அது என்னென்னா உங்கள் ப்ரொஃபைல் பேஸ்டாக மேக்ஸிமம் லோன் லிமிட் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் கிடைக்கலான்னு ஆப் சொல்லுது.
ஆனால் ஃபைனலாக இந்த அமௌண்ட் கிடைக்குமா இல்லை கம்மியாக கிடைக்குமா அது எல்லாம் அடுத்த ஸ்டெப்பில் தான் டிசைட் ஆகும். கிளியர்? நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அலோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ரொஃபைலில் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, சிகேஒய்சி ஐடென்டிஃபையர்னா என்னன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு தடவை பேங்க்கில் இல்லைனா ஆப்பில் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு சென்ட்ரல் சிஸ்டமில் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே கேஒய்சி டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு 14 டிஜிட் சிகேஒய்சி நம்பரை கொடுப்பாங்க. அதுதான் இந்த சிகேஒய்சி ஐடென்டிஃபையர். கிளியர்? ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் கண்டினியூ கொடுத்து டைரெக்டாக அடுத்த ஸ்டெப்பும் போயிடலாம். பட் நான் கண்டினியூ கொடுக்காம மேனுவலாக கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஏன்னா சில நேரம் சிஸ்டமில் ஆல்ரெடி சிகேஒய்சி மேட்ச் ஆகாமல் இருக்கலாம், இல்லைனா டீட்டெயில்ஸ் ஃபெச் ஆகாமல் இருக்கலாம். அதனால் நான் செலக்ட் அதர் கேஒய்சி மெத்தடை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே கண்டினியூ வித் அதர் கேஒய்சி மெத்தட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆன் த நெக்ஸ்ட் பேஜ் என்டர் யுவர் ஆதார், கிளிக் ஆன் சப்மிட் டு கெட் ஓடிபின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போனதும் உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தோம்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்டர் த ஓடிபி ரிசீவ்டு ஆன் யுவர் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அண்ட் கிளிக் ஆன் சப்மிட்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா உங்கள் ஆதாருக்கு லிங்க்கான மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் நெக்ஸ்ட் பேஜில் வரும். ஸோ நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். லொக்கேஷன் டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். அலோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்கே கண்டினியூ டு அப்லோடு செல்ஃபின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் முகம் தெளிவாக தெரியும் மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுங்க. அலோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு கேமரா ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் உங்களோட ஃபேஸை கரெக்டாக காட்டினீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறும். அப்புறம் இங்கே டேக் செல்ஃபிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கேஒய்சி டாக்குமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சிங்கிளாக மேரிடான்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே உங்களோட வீடு ஓனா இல்லை ரெண்ட்டா இல்லை ஃபேமிலி ஹவுஸான்னு சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே, ஜென்ரல் இன்ஃபர்மேஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெரிஃபை இன்கம் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கண்டினியூ டு வெரிஃபை கொடுங்க. நெக்ஸ்ட் இங்கே உங்களோட பேங்க்கை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் இங்கே அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்னு இருக்குது பாருங்கள். இது என்னென்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஃபெச் பண்ணி செக் பண்ண இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். இது செக்யூர் ப்ராசஸ் தான். ஸோ கண்டினியூ டு வெரிஃபை கொடுங்க. நெக்ஸ்ட் இங்கே உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போது உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி கொடுங்க. நெக்ஸ்ட் இங்கே கெட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இங்கே உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண உடனே இங்கே டிக் சிம்பல் வரும். நெக்ஸ்ட் அப்ரூவ் கொடுங்க. இப்போது உங்களோட டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ரெஃப்ரெஷை கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ஹாஸ் பீன் சப்மிட்டட் ஃபார் அப்ரூவல்னு வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஓகே, வெரிஃபை இன்கம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களை நல்லா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இல்லைனா ஃபேமிலி மெம்பர் நம்பரை கொடுக்கணும். இது ஜஸ்ட்டு வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான். அன்னெசரியாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் கான்டாக்ட் ரெஃபரன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபாதர், மதர் ஆர் ஸ்பௌஸ் நீங்கள் யாரை வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூ. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டு ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டோட நேம் அண்ட் மொபைல் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. அவ்வளோதான், அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஃபார் அப்ரூவல்னு வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரெஃப்ரெஷ் கொடுங்க. இப்போ பாருங்கள், இங்கே 90,000 லோன் சேங்ஷன் ஆகிருக்கு. 12 மந்த் டென்யூர் வந்திருக்கு பாருங்கள். இப்போது இங்கே கெட் நவுங்கிறத கிளிக் பண்ணி லோன் வாங்கிக்கலாம். அவ்வளோதான், இப்படி தான் லோனுக்கு நாம் அப்ளை பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.